ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கடையும் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு 3 பொருளை வச்சு மட்டும்தாங்க செஞ்சுருக்கோம். இது வந்து செம்பருத்தியோட பூவோட பவுட்ரு வந்து நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கினேங்க. அதாவது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் தான், நீங்களும் அங்கேயே வாங்குங்க, நல்ல ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயை எடுத்துகிட்டு அதனால் நெரிச்சு ஒரு 3 ஸ்பூன் மட்டும் இந்த செம்பருத்தியோட பூவோட பவுட்ரை வந்து நீங்கள் போட்டு நல்லாவே கருகணும். ஏன்னா கலர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கலர் அப்படின்னா செம்பருத்தி பூ என்ன கலரில் இருக்குதோ அதே கலரில் தான் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பூவோட பவுடர், அந்த பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் ரெட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்க, எக்ஸ்பிரி டேட் மறக்காமல் பார்த்து வாங்குங்க நீங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ஒவ்வொன்றும் பார்த்து தாங்க செய்யணும். ஏன்னா ஹேருக்கு டேமேஜ் வரவே கூடாது. ஸோ வந்து நீங்கள் நல்லா வந்து பார்த்து எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆகுதுன்னு பார்த்து வாங்க. இப்போ இதை நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப புகை வருது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் வந்து கோகனட் ஆயில் ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டுட்டு நீங்கள் வறுத்து எடுக்கும்போது சீக்கிரமாகவும் வறுக்கும், அதே சமயத்தில் புகை வந்து வீட்டுக்குள்ளே வராமலும் இருக்குங்க. நல்லா ஓரளவுக்கு நீங்கள் அதாவது ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்கலைனாலும் அதுக்கு முன்னத்த ஸ்டேஜ் வந்து இல்லை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது இருக்கட்டும், அது ஆறிட்டு இருக்கட்டுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லா ஒரு கப்பு, அதாவது ஒரு 7 கொத்து கருவேப்பிலையில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருவி போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் 7 கொத்து முருங்கை இலையையும் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு 2 நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரகரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். சும்மா நீங்கள் தண்ணி தெளித்து விட்டிங்கனாங்களா போதும், ஏன்னா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த சாறு வந்து வெளியில் வரணும், அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். ஏன்னா இதில் வந்து நம்ம டீ பவுடரோ இல்லை காஃபி பவுடரில் சேர்க்காமல் இந்த கடையை நம்ம செய்ய போகிறோம். இப்போ கரகரப்பாக நம்ம அரைச்சி வச்ச அந்த முருங்கை இலையும் கருவேப்பிலை இலையும் வந்துட்டு இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் போட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து முருங்கை இலை உங்களுக்கே தெரியும், நிறைய அது முருங்கை இலையிலையும் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் கறி லீவ்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் மற்ற எந்த கீரையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ முருங்கை இலையை வந்து நீங்கள் இன்டர்னலாகவும் வந்து சூப்பு வச்சு நீங்கள் குடிக்கலாம், அல்லது வந்து கீரையாகவும் சாப்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. முடிக்கும் வந்து ரொம்பவே நல்லது, உங்களுடைய பாடிக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. இப்போ இது கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து ஒரு கரும்பச்சை கலர் நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லாவே கொதி வந்து பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்க. நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறது உங்களுக்கு எப்படி வந்து ஒரு 3/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த முருங்கை இலை கருவேப்பிலைகளோட இருக்கிற அந்த க்ரீன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இறங்கணும் நமக்கு. அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் நல்ல பச்சை கலராக வந்துடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இந்த 3 போல் வேறு எந்த பவுடரும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். நம்ம செம்பருத்தி பூ பவுடர் மட்டும் வச்சு இந்த கடை ஈஸியாக வந்து நிமிஷத்தில் வந்து செஞ்சுருவாங்க. இது 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதே சமயத்தில் கருப்பும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வேகமாக காஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு 1/2 டம்ளரே ஆகிடுச்சு. நான் 1 டம்ளர் ஊற்றியிருந்தேன். கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிளாக்கும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் ஒரு கலர் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த செம்பருத்தி பூ அந்த பவுடரில் வந்து இப்போ பவுடருங்கும் போது நல்ல நைஸ் பவுடராக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குன்னு தெரிஞ்சிச்சா ஒரு மிக்சியில் அப்படியே கொஞ்சம் நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு அதாவது ஹீட் பார்த்திங்கன்னா ஒரு அரை இது இருக்கும்போது, அதாவது பாதி ஹீட் கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் இந்த லிக்விடை நல்லா வந்து ஊற்றி நல்லா கிளறிடுங்க. ஃபுல்லாக வந்து கிளறிங்க. வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இவ்வளவு வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு எடுத்துரும். இது நல்லா வந்து அந்த கொஞ்சம் ஹீட்லேயே நீங்கள் ஆனால் இதை வந்து ஊற்றுங்க. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். 5 மணி நேரம் வந்து நீங்கள் விடும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த செம்பருத்தி பூ அந்த பவுடரோட ரெட் கலர் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கனாவே கருப்பாக மாறிடும்.
நல்லா மூடி மட்டும் நல்லா அதாவது ஏர் வந்து வெளியில் வராத அளவுக்கு மூடி போட்டு வச்சுருங்க. 5 ஹவர்ஸ் தான் நான் வந்து விட்டுருந்தேன். இல்லை நீங்கள் இன்னமும் வந்து ஒரு 10 மணி நேரம் விட்டால் கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அது வந்து நல்லன்னா குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கருப்பாக இருந்தால் போதும். உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹேரை மட்டும் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஆயிலாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாவே டக்குன்னு ஏதாச்சும் இப்போ ஹேர் வாஷ் பண்ண டைம் சில பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் பெஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான். அந்த கிளாத்தை விட டிஷ்யூ பேப்பரில் நல்லாவே நம்மளுடைய ஹேரில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் வந்துடும். அதே சமயத்தில் ஆயில் வந்து பசையாக இருந்தாலும் ஃபுல்லாகவே அதை வந்து டிஷ்யூ பேப்பரை எடுத்துருங்க. நல்லா ஒத்தி எடுத்துருங்க. ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நீங்கள் ஹேரில் இந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து நல்லா வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, அப்படி இப்போ சம்மருங்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் 1 ஹவர் விட்டிங்கன்னா போதும், நல்லாவே காஞ்சிரும். ஆனால் இதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு மட்டும் அப்படியே உட்காந்துருங்க ஃபேன் காற்றுல. அதுக்கு பின்ன வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு 1 ஹவர் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு 2 or 3 டேஸ் கழித்து நீங்கள் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லாவே முடி உங்களுக்கு நல்லா கருப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய கிரீக் இருந்தால் வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் தாராளமாக போடுங்க. இல்லை அங்கங்கே தான் இருக்குன்னா அங்கே மட்டும் இங்கே எந்த இடத்துல இருக்கோ அந்த மட்டும் போட்டு நீங்கள் கவரேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.